கிளிநொச்சி பரவிப்பாஞ்சான் உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள காணிகளை விடுவிக்க வேண்டும் என கோரி பாதிக்கப்பட்ட மக்கள் ராணுவத்தினரிடம் இன்று மகஜர் ஒன்றை கையளித்துள்ளனர். காணி விடுவிப்பது தொடர்பில் ஒரு வாரத்திற்குள் தமது நிலைப்பாட்டினை தெரிவிப்பதாக இராணுவத்தினர் கூறியதாக காணி உரிமையாளர்கள் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தனர். இப்ப எத்தனையோ வீடு மாறி கடைசியா இப்ப குவார்டர்ஸ் இல்ல இப்ப வெட்டனரி ஆபீஸ்ல வந்திருந்து இப்ப வேற ஒரு ரிட்டையல் இப்ப பென்ஷன் அந்த பென்ஷன்ல இருந்து இப்ப குவார்டர்ஸ் இப்ப விட வேணும். இப்ப கூட நாங்கள் விட வேணும் என்று சொல்லித்தான் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து இந்த மகாஜர் என்று சொல்லி கொடுத்த நாங்கள் ஒரு கிழமைக்குள்ள எங்களுக்கு நீங்க சொல்ல வேணும் அல்லது அடுத்த கட்டம் என்ன அடுத்த நடவடிக்கை நாங்கள் எடுப்போம். ஆனா எங்களுக்கு வீடு வேணும். ஆனா ஜனாதிபதி கூட இப்ப அவர் வந்து எங்களுக்கு கையளிக்கிற 6 மாசம் என்று சொன்னவர். இப்ப 6 மாதம் பூர்த்தியாச்சு நல்லாட்சி என்று வந்து. ஆனால் அவர் ஒரு தேர்தல் இதுக்கு கூட நாங்கள் மாற்றம் ஒன்று வந்தால் நிச்சயம் எங்களுக்கு கிடைக்கும் என்று நாங்கள் அவருக்கு கூட போட்டு நாங்கள் தமிழ் மக்கள் என்று சொல்லி அது கூட எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இழக்கிற மாதிரி இருக்குது. எங்கட காணி இங்க இருக்குது. ஆனா நாங்க இப்ப இந்த பிரச்சனைக்கு பிறகு எங்கட காணி விடாதனால நாங்க இப்ப வவுனியால இருக்கிறோம். வவுனியால எங்கட அம்மாக்கு காலை இல்லாதனால ஒரு காணி கொடுத்தாங்க. அந்த காணி இப்ப பிரச்சனை குளக்காணி இப்ப புதுசா வேற ஒரு காணி தந்திருக்காங்க. அதுக்கு வீடு கட்ட கூட கஷ்டப்பட்ட நிலைமையில இருக்கிறோம். இந்த காணி விட்டாதான் எங்களால எந்த ஒரு இதுவுமே செய்ய இல்லாம இருக்கு இந்த காணி இல்லாதனால.